மேம் அந்த இதுல டைப் பண்ணும்போது அந்த சர்வீஸ் டாக்கர் அப்டேட்னு நம்ம கமெண்ட் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுவோம்ல மேம். ஆமா. அதுக்கப்புறம் எந்த கமாண்டுமே டைப் பண்ண முடியல மேம். நீங்க எல்லாருமே எந்த ஓஎஸ்ல ட்ரை பண்ணீங்க? மேம் லினக்ஸ்லயே ட்ரை பண்ணோம். லினக்ஸ்ல ட்ரை பண்ணீங்க, உபுண்டுல பண்ணீங்களா? உபுண்டுல ட்ரை பண்ணும்போது தான் வரவே இல்ல மேம். அப்படியா? சரி, நான் இப்போ உபுண்டு மெஷின் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ண மாதிரியே நான் மறுபடியும் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற யாருக்காவது ஏதாவது எரர் வந்ததா? இன்னொருத்தவங்க யாரோ வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னீங்களே, யார் அது? நிஷா நீங்களா? Yes, ma'am. எந்த ஓஎஸ்? Ma'am, Ubuntu OS, ma'am. ஓகே. ஓகே, நான் இப்ப டாக்கர் வந்து நான் உபுண்டுலயே ரன் பண்ணி காமிக்கிறேன். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. ஆக்சுவலி சொல்லுங்க. லாஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் ஃபைல நம்ம ஓபன் பண்ணுவோம்ல, எடிட் பண்ணுவோம்ல, ஆமா ஆமா ஆமா. அது பண்ற நேரம் நம்ம அந்த விஐ வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அது எனக்கு இன்ஸ்டால் ஆகுற நேரம் மட்டும் எரர் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அது சரி, அப்ப என்னன்னு செக் பண்ணலாம். இன்னைக்கு நான் அது மறுபடியும் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. சோ நான் அது லினக்ஸ்ல தான் ட்ரை பண்ணேன். லினக்ஸா? லினக்ஸ்ல எம் இன்ஸ்டால் போட்டீங்களா? ஆமா, அதுதான் போட்டேன், வரல. எம் இன்ஸ்டால் போட்டா வந்து இல்லனா எரர் அடிக்குதுன்னா பேக்கேஜ் அவைலபிள் இல்லனா அப்படி காட்டும். அப்பனா எம் அப்டேட் கொடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணிருக்கணும்ல. அதுவும் கொடுத்தேன். இப்ப ஆக்சுவலி நான் குரூப்ல அத அனுப்புவா. வாட்ஸ்அப் குரூப்ல அந்த இது மட்டும் உங்களுக்கு அனுப்புறேன். சரி, ஓகே. சோ எரர் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம மறுபடியும் அத ரன் பண்ணி காட்டுறேன். வேற ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி. ஓகே. சோ இன்னைக்கு செஷன்ல டாக்கருடைய கண்டினியூவேஷன். ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டாக்கர் டெவாப்ஸோட இன்ட்ரோ. சில பேருக்கு இன்ட்ரோடக்ஷனே அப்பதான் ஸ்டார்ட் பண்ணது. இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்க. அதுல டாக்கர் அப்படின்ற டூல் என்ன கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன்? கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஆட்டோமேஷன். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை மைக்ரோ சர்வீசஸா ஹோஸ்ட் பண்றதுக்கு கண்டெய்னர்ஸ் வேணும். அந்த கண்டெய்னர்ஸ் கொடுக்குற இன்ஜின் தான் வந்து டாக்கர்னு சொல்றோம். டாக்கர் மாதிரி நிறைய கண்டெய்னரைசேஷன் டூல் பார்த்திருக்கோம். லைக் இருக்குன்றத காமிச்சேன். மீசோஸ், குபர்னெட்டிஸ், அப்புறம் ஜென்ரிக்கான பாட்மேன், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்காங்க. சும்மா பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? டாக்கர் மட்டும் போக கூடாது. வேற என்ன டூல்லாம் அதே கேட்டகரியில இருக்குன்றதையும் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? சோ அதெல்லாமே ஒரு இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. சோ அதுல வந்து டாக்கர் கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணுவோன்றத ஆரம்பிக்கிறதுக்காக ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டாக்கருடைய ஆர்கிடெக்சர், ஹவு டாக்கர் ஒர்க்ஸ். ஞாபகம் இருக்கா? என்ன ஒர்க் அது? என்ன ஆர்கிடெக்சர் டாக்கருடைய ஆர்கிடெக்சர்? கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஓகேவா? சோ உங்களுடைய கிளையண்ட் மெஷினை யூஸ் பண்ணி நீங்க டாக்கர் கமாண்ட்ஸ் கொடுப்பீங்க. அந்த டாக்கர் கமாண்ட்ஸ் உங்களுடைய டாக்கர் டீமனோட கம்யூனிகேட் பண்ணி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும். சோ எப்படி நீங்க ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவீங்க? ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து இமேஜ் புல் பண்றதுக்கு முன்னாடி நான் காமிச்சது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இமேஜை புல் பண்ணி காமிச்சேன். பட் இமேஜுக்கே பேஸ் யாரு? டாக்கர் ஃபைல். கரெக்டா? டாக்கர் ஃபைல் எழுதணும். வாட் இஸ் மீன் பை டாக்கர் ஃபைல்? டாக்கர் ஃபைல் அப்படின்றது இட்ஸ் a file which has all your requirements. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டெய்னர் வேணும்ன்றத அந்த இடத்துல நீங்க டாக்கருக்கு புரியுற மாதிரி ஒரு ஃபைலா எழுதுவீங்க. அதுதான் டாக்கர் ஃபைல்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஓஎஸ் வேணும், இந்த ஓஎஸ்ல இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டால் ஆகி வேணும், அது எல்லாமே நம்ம ஒரு ஸ்கிரிப்டா எழுதுவோம். ஈஸியா தான் இருக்கும் டாக்கர் ஃபைல் எழுதுறதும். சோ அந்த மாதிரி கொடுக்கிறது தான் டாக்கர் ஃபைல். அந்த ஃபைலை நீங்க பில்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும்? இமேஜ். டாக்கர் இமேஜ். இந்த இமேஜ் நான் யார் கூட கம்பேர் பண்ண சொல்லியும் நான் உங்களுக்கு சொன்னேன். இமேஜ வந்து AMI கூட நம்ம Amazon EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கு AMIன்ற இமேஜ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல டாக்கர் இமேஜை நீங்க ரன் பண்றப்போ you will get a container. சோ அந்த பில்டு, ரன் இதெல்லாமே வந்து டாக்கர் கமாண்ட் தான்.
இது எங்க யூஸ் பண்ணுவோன்றத நான் காமிக்கிறேன். சோ அதனாலதான் அந்த இடத்துல பில்டு ரன்னு உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறது. ஓகேவா? சோ அப்ப எனக்கு டாக்கர் கண்டெய்னர் அப்படின்றது கிரியேட் ஆகும். இடையில நான் டாக்கர் இமேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணேன். அந்த இமேஜ் நான் மல்டிபிள் டைம்ஸ் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் புஷ் இட் இன்டு ரெபாசிட்டரி. அதாவது டாக்கர் ஹப்ல ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி, ஹப்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ரெபாசிட்டரிஸ். ஓகேவா? எல்லா ரெபாசிட்டரியும் போட்டு வைக்கிற இடம் தான் ஹப்னு சொல்லுவோம். அதுல நீங்க ஒரு ரெபாசிட்டரிய கிரியேட் பண்ணி இமேஜை சேவ் பண்ணி வைக்கிறது தான் டாக்கர் ஹப். சோ இந்த இமேஜ் நீங்க டைரக்டா கண்டெய்னராவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டோர் பண்ணி வச்சு லேட்டர் யூஸ்க்கு கூட வச்சுக்கலாம். அப்படின்றதுதான் டாக்கர் ஹப். இந்த இமேஜ் இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க. ஒரு சின்ன பேசிக் கண்டெய்னர் மட்டும் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சேன். உபுண்டு கண்டெய்னரா அது மட்டும் தான் காமிச்சேனா? உபுண்டுவும் HTTPயும் நான் காமிச்சிருக்கேன். சும்மா ஒரு பேசிக் கண்டெய்னர். அதை கண்டினியூ பண்ணியே நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு போறேன். அண்ட் இன்னைக்கு நான் மெயினா பார்க்க போறது என்னன்னா டாக்கர் ஃபைலே எழுதி அந்த ஃபைலை இமேஜா கொண்டு வந்து இமேஜை கண்டெய்னரா நான் காட்ட போறேன். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி டாக்கர் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். உபுண்டு மெஷின் தான் வச்சிருக்கேன். உபுண்டுல டாக்கர் கிடையாது, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான மெஷின். சோ அதுலயே இன்ஸ்டால் பண்றதுக்கு கமெண்ட்ஸ் போடுது பாருங்க. apt install docker.io. எந்த டூல் நீங்க இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாலுமே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். சும்மா Ansible, Git, வாட் எவர் நீங்க இனிமே கோர்ஸ்ல படிப்பீங்க இல்லையா, அந்த டூலோட பேரை போட்டீங்கனாலே போதும். இருக்கா இல்லையா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட்ன்றது அதவே காட்டும். லினக்ஸா இருக்கட்டும், உபுண்டுவா இருக்கட்டும், இதுவும் ஒரு ஷார்ட்கட் தான். சோ apt install docker.io. இப்ப என்ன காட்டுது? நோ இன்ஸ்டாலேஷன் கேண்டிடேட். ஆனா இங்க இருக்குன்றது தெரியும். பட் இப்ப எனக்கு அங்க இது ஃபெட்ச் பண்ண முடியல அப்படின்னா ஒரு டைம் அந்த ரெப்போவை அப்டேட் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ apt அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெபாசிட்டரியில ரீசன்ட் பேக்கேஜஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மறுபடியும் apt கொடுத்து. Now apt install docker.io. அந்த பேக்கேஜ் பேரு docker.io in ubuntu. அதாவது APT ல அந்த பேர்ல தான் அவைலபிளா இருக்கு. சோ அதை நீங்க கரெக்டா கொடுத்து ஃபெட்ச் பண்ணணும். ஓகே, இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டால் எல்லாம் ஆச்சா? இன்ஸ்டால் ஆகி எரர் வந்துன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்டேட்டஸ் போட்டப்ப வரல தானே நீங்க? ஓகே சாரி ஜெனி, ஸ்டேட் இது மாதிரி ஆச்சா? இன்ஸ்டால் ஆச்சா? யாருமே ட்ரை பண்ணலையா? மேம் ஒரு டைம் ஹலோ மேம். சொல்லுங்க மேம். நான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர முடியல. சோ வந்து அது இன்னொரு பேட்சோட. சரி ஓகே, ரெக்கார்டிங் பாத்துக்கோங்க. அது வரைக்கும் நெக்ஸ்ட் பேட்ச்ல நான் லூப் பண்ற வரைக்கும் ரெக்கார்டிங் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே. சொல்லுங்க ஜெனி. ஒரு டைம் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ண மேம். அதுக்கப்புறம் அதோட சர்வீஸ் நம்ம செக் பண்ணுவோம்ல மேம். ஆமா, நான் கேட்டது இன்ஸ்டால் ஆயிடுச்சுல்ல? இன்ஸ்டால் ஆச்சு மேம். எனக்கு ஓடுச்சுலையே, கமாண்ட் எல்லாம் ஓடுச்சுலையே, நான் இன்ஸ்டாலேஷன் கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வந்துதா? இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் ரன் பண்ணும்போது அதுக்கப்புறம் எதுவுமே டைப் பண்ண முடியல. அப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் புட்டி ஓபன் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணும்போது நீங்க ஏதாவது கமாண்ட் மிஸ் பண்ணிருப்பீங்க, இல்லனா ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்காது. சோ சர்வீஸ் டாக்கர் ஸ்டேட்டஸ் எனக்கு வருதே. நீங்க ப்ராப்பரா கமாண்ட் ஏதாவது எனக்கு வந்துச்சு. அந்த எண்ட் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்டர் கிளிக் பண்ணா என்டர் ஆகல. அது கண்ட்ரோல் சி கொடுத்தா மறுபடியும் உங்களுக்கு இது வந்துரும். ஓகேவா? கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன்னிங்னு காமிச்சதா டாக்கர்? ஆமா மேம். ஓகே, அப்ப எல்லாமே நடந்துருக்கு. நீங்க கண்ட்ரோல் சி கொடுத்திருந்தீங்கன்னா போதும். ஆக்டிவ் ரன்னிங்னு காமிச்சிச்சு மேம்.
அப்படின்னா டாக்கர் ஆக்டிவா இருக்கு. நீங்க கண்ட்ரோல் சி கொடுத்திருந்தீங்கன்னா மறுபடியும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்திருக்கும். ஓகேவா? நாங்க என்டர் கொடுத்தனால வரலாம் மேம். ஆமா தப்பு அது. ஓகே, சோ டாக்கர் எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு இந்த மெஷின்ல. டாக்கர் இன்ஃபோன்ற கமாண்ட் போட்டா என்னுடைய இன்ஸ்டால்டு டாக்கருடைய ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட்டா காட்டும். அதாவது எத்தனை கண்டெய்னர் ஓடுது, எத்தனை இமேஜ் ஓடுது, இந்த கமாண்ட் எல்லாம் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் செஷன்ல காட்டினேன். சோ டாக்கர் இன்ஃபோ இப்பொழுதைக்கு எந்த கண்டெய்னர் எந்த இமேஜுமே என்கிட்ட கிடையாது. சோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் ஒண்ணு நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சின்ன ரிவிஷனுக்காக தான். சோ கண்டெய்னர் எனக்கு கிரியேட் பண்ணணும்னா ஃபைல் இல்லாம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டாக்கர் ஹப்ல இருந்து ஏதாவது ஒரு இமேஜ புல் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்ட போறது வந்து என்ஜினிக்ஸ் அப்படின்ற கண்டெய்னர். உங்களுக்கு என்னென்ன கண்டெய்னர் இது வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன், உபுண்டு இமேஜ புல் பண்ணி அதை ஒரு கண்டெய்னரா நான் ரன் பண்ணி காமிச்சேன். அது இல்லாம HTTPD அப்பாச்சி கண்டெய்னர் ஒண்ணு நான் ரன் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் காட்ட போறது என்ஜினிக்ஸ் அப்படின்ற ஒரு கண்டெய்னர். என்ஜினிக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, HTTPD மாதிரி ஒரு வெப் சர்வர் தான். ஓகேவா? அந்த இமேஜை நம்ம சர்ச் பண்ணி அந்த இமேஜை நம்ம புல் பண்ணிக்கலாம். சோ Docker Hub, Docker Hubல Nginx அப்படின்ற இமேஜ். சோ Nginx என்னன்னு தெரியாதவங்க யூஸ் பண்ணி பார்க்காதவங்க சும்மா போய் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பாச்சி மாதிரியே தான், install HTTP கொடுத்த மாதிரியே தான் Nginxம். இதுவும் ஒரு வெப் சர்வர் தான், இதை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் அதை ஒரு கண்டெய்னரா நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதை புல் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி இது என்ன இமேஜ், யார் கொடுக்குற இமேஜ், டாக்கர் அபிஷியலா ரிலீஸ் பண்ண ஒரு இமேஜ். இந்த இமேஜ் அவன் ஹப்ல போட்டிருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஃபைலும் இருக்கணும். அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க, ரெஸ்பெக்டிவ் டாக்கர் ஃபைல் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. இப்ப இதை பார்த்தா உங்களுக்கு புரியாது, பட் அதுக்கு பின்னாடி ஃபைல் இருக்குன்றத நான் காமிக்கிறேன். ஃபைலை யூஸ் பண்ணி தான் அந்த இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம டைரக்டா அந்த இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம். அந்த இமேஜ் வந்து டாக்கர் அபிஷியலா கொடுத்த இமேஜ்ன்றதுனால அதை புல் பண்ற கமாண்ட் வந்து இதுதான், டாக்கர் புல் nginx. சோ நான் டாக்கர் புல்லுன்னு சொல்லிட்டேன். யாருடைய ரெபாசிட்டரில இருந்து புஷ் பண்ணணும்னு ஏதாவது சொல்லிருக்கேன். இந்த டாக்கர் ஹப்ல நானும் வச்சிருக்கேன் ரெபாசிட்டரி, நீங்களும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் வேணாலும் ரெப்போ கிரியேட் பண்ணலாம், இது ஒரு காமன் பிளேஸ். ஆனா நான் யாருடைய அக்கௌண்ட்ல இருந்து புல் பண்ணணும்னு ஏதாவது சொல்லிருக்கேன்னா அப்படி எதுவுமே சொல்லாம நீங்க வெறும் ப்ராடக்ட் ஒரு பேர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அபிஷியல் இமேஜ் தான் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இதுவே என்னுடைய ரெப்போல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரெப்போ பேரை முன்னாடி போடணும், அவ்வளவுதான். அதை நான் அடுத்தது காமிக்கிறேன். சோ டாக்கர் புல் nginx இந்த கமாண்ட் எடுத்து நான் இந்த கமாண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன நடக்கும், இப்போ ஆர்கிடெக்சர் பார்த்து சொல்லுங்க. டாக்கர் புல்லுன்ற கமாண்ட என்னுடைய கிளைண்ட் மெஷின்ல இருந்து நான் ரன் பண்ணும்போது டாக்கர் டீமனுக்கு ஹிட் ஆகும். டாக்கர் டீமன் ரெஜிஸ்ட்ரியில இருந்து அந்த இமேஜை புல் பண்ணிட்டு வந்து எங்க வைக்கும், இந்த மெஷின்ல டாக்கர் இன்ஜின், அதாவது டாக்கர் ரன் ஆகக்கூடிய இந்த மெஷின்ல லோக்கலா அதை சேவ் பண்ணி வைக்கும். ஓகேவா? இந்த ஆர்கிடெக்சர் மறுபடியும் காமிக்கிறேன். டாக்கர் ஆர்கிடெக்சர். சோ டாக்கர் கமாண்ட்ஸ் வந்து என்னோட கிளைண்ட் மெஷின்ல இருந்து நான் ரன் பண்றேன். புல் கமாண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா டாக்கர் டீமனோட அதை கம்யூனிகேட் பண்ணி டாக்கர் டீமன் அந்த இமேஜ nginxன்ற இமேஜ ரெஜிஸ்ட்ரியில இருந்து புல் பண்ணிட்டு வந்து எங்க வைக்குது, டாக்கர் ரன் ஆகக்கூடிய ஹோஸ்ட்ல. ஹோஸ்ட்னா மெஷின் தான், ஹோஸ்ட்னாலும் மெஷின் தான், மெஷினாலும் மெஷின் தான், சர்வர் நோடு இவங்க எல்லாருமே மெஷின்ஸ் தான் மீன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த மெஷின்லயே லோக்கலா சேவ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை நான் ரன் பண்ணி கண்டெய்னர் கொண்டு வந்துக்கலாம். லோக்கலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் புல் பண்ணிட்டு வந்து வைக்கிறேன் இல்லையா, நீங்க புல் பண்ணாம டைரக்டாவே கண்டெய்னரை கிரியேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு புல் பண்ணி எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுதுன்னு காமிச்சேன். இப்ப புல் பண்ணாம டைரக்டாவே நான் கிரியேட் பண்றேன். கமாண்ட் கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். இமேஜ் என்கிட்ட லோக்கல்ல இல்ல, புல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, டைரக்டா நம்ம கண்டெய்னர் கிரியேஷனுக்கு போறோம். கமாண்ட் டாக்கர் ரன் தான், ரன் -itd interactive terminal detached mode to run the container at the back end. detached modeல இண்டிபெண்டன்ட்டா அதை ஹோஸ்ட் ஆக்குறதுக்கு itd கொடுக்கிறோம். அடுத்து நேம் ஆஃப் யுவர் கண்டெய்னர், உங்க கண்டெய்னருக்கு என்ன பேர் கொடுக்கணும். நான் கொடுக்க போறது இப்பொழுதுக்கு nginx கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்திருக்கேன். அடுத்து எந்த இமேஜோட பேர், இமேஜோட பேர் சொல்லணும். எந்த இமேஜ நீ கண்டெய்னரா கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி நான் டாக்கர் கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த nginx அப்படின்றது ஒரு ப்ராசஸர். எப்படி அப்பாச்சிய ஒரு ப்ராசஸரா நீங்க பாத்திருக்கீங்களோ அதேதான் இங்கேயும்.
ஓகேவா? அந்த அப்பாச்சிக்கு நான் ஒரு போர்ட் நம்பர் கொடுத்தேன். கரெக்டா? அந்த எந்த போர்ட் நம்பர்ல அது எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். அப்பாச்சிக்கு உங்களுக்கு நான் கிளாஸ்ல கொடுக்கும்போது 8080:18 கொடுத்தேன். அதாவது 80 அப்படின்றது என்னுடைய மெஷினுடைய போர்ட், 8080 அப்படின்றது என்னுடைய கண்டெய்னரோட போர்ட். அதை எப்படி மீன் பண்றேன் அப்படின்னா, this is my Ubuntu machine, என்னோட EC2 மெஷின். இந்த EC2 மெஷின்ல நான் ஒரு டாக்கர் இன்ஜின் கொண்டு வந்திருக்கேன். இந்த டாக்கர் இன்ஜினை யூஸ் பண்ணி ஐ கேன் கிரியேட் அ கண்டெய்னர். இப்போ நான் கிரியேட் பண்ண போற கண்டெய்னர் ஒரு Nginx கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு போர்ட் நம்பர் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்மளால எக்ஸ்போஸ் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும், எல்லாராலையுமே அக்சஸ் பண்ண முடியும். சோ அந்த போர்ட் நம்பர் என்ன நான் கொடுக்குறேன்னா 8080 இல்ல 8081, ஏதோ ஒரு நம்பரை நீங்க கொடுக்குறீங்க. அந்த கண்டெய்னரை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெஷின்ல உள்ள 80 போர்ட் வழியா அக்சஸ் பண்ணலாம். கண்டெய்னர் போர்ட், ஹோஸ்ட் போர்ட். சோ 8081:80 எந்த நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மெஷின்ல எந்த கண்டெய்னருமே கிடையாது, இதுதான் முதல் கண்டெய்னர். சோ நான் என்ன பண்றேன், 8080 கொடுக்குறேன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு. 8080ல என் கண்டெய்னர் ஓட போகுது. அந்த கண்டெய்னரை நான் எப்படி அக்சஸ் பண்ணுவேன்னா, என்னுடைய மெஷின்ல இருந்து 80 போர்ட்ல இருந்து அக்சஸ் பண்ணுவேன். அடுத்த இமேஜ் -p பராமீட்டர் நீங்க கொடுத்தாதான் போர்ட் நம்பர் அங்க ஆட் ஆகும். -நேம்ன்றது ஒரு பராமீட்டர், -pன்றது ஒரு பராமீட்டர். அதுக்கப்புறம் எந்த இமேஜோ அந்த இமேஜோட பேரு. என்கிட்ட இமேஜ் லோக்கலா இல்ல, பட் நான் கொடுத்தேன் அப்படின்னா டாக்கர் அத ஹப்ல இருந்து புல் பண்ணும். அதை நம்ம இங்க பாக்கலாம். என்ன காட்டுது? ஃபர்ஸ்ட் unable to find the image locally. Nginx இமேஜ் வந்து உங்களுடைய லோக்கல்ல கிடையாது, அதனால அது எங்க இருந்து புல் பண்ணுது, மறுபடியும் லைப்ரரி அதாவது ரெஜிஸ்ட்ரியில இருந்து புல் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ், அந்த இமேஜை யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரும் ரெடி. ஆக்டிவ் கண்டெய்னர்ஸ் லிஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு என்ன கமெண்ட்? docker ps. சரிதா? ஆக்டிவ் கண்டெய்னர்ஸ் லிஸ்ட்ல காமிக்குது அப்படின்னா கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், கண்டெய்னர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கண்டெய்னரை நாம எப்படி அக்சஸ் பண்ணி பார்க்கலாம்? அந்த மெஷின் எந்த மெஷின்ல ரன் ஆகுதோ அந்த மெஷினுடைய ஐபி. இப்ப நான் எங்க போய் ஹிட் பண்ண போறேன்? இது பிரவுசர், அதாவது 80ல போய் தான் ஹிட் பண்ண போறேன். 80ல 8080 போர்ட் நம்பர்ல இருக்கக்கூடிய கண்டெய்னரை நான் அக்சஸ் பண்ணி பாக்குறேன். இந்த மெஷின்ல தானே ஓடுது. இந்த மெஷின்ல 8080ல என் கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுதான் இந்த Nginx கண்டெய்னர். இப்ப மறுபடியும் நான் HTTPD ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு கமெண்ட் மட்டும் சொல்லுங்க. HTTPD என்கிட்ட லோக்கலா எதுவுமே கிடையாது. டாக்கர் இமேஜஸ் இப்ப போடுறேன். இப்ப என்ன இருக்கும் என்கிட்ட? Nginx இமேஜ் டவுன்லோட் பண்ணிருக்கோம். நான் தான் தனியா டாக்கர் புல் கமாண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன், ஆனா அது இமேஜ் டவுன்லோட் ஆகி தான் இருக்கும் இங்க. சோ Nginx மட்டும் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. இப்ப நான் HTTP வச்சு கிரியேட் பண்ணணும். கமாண்ட் docker run -idd-name apache container. அப்புறம் போர்ட் நம்பர், என்ன போர்ட் நம்பர் கொடுக்கலாம்? 8080ல ஆல்ரெடி வந்து Nginx ஓடிட்டு இருக்கிறதுனால அதே மெஷின்ல என்னால இப்படி 8080ல என்ன ஓடிட்டு இருக்கு? Nginxன்ற கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. அதை ஆக்சஸ் பண்றதுக்கு எந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டேன்? 80 அப்படின்ற போர்ட் நம்பர். என்னோட மெஷின்ல 80 போர்ட் நம்பர் வழியா நம்ம போனோம் அப்படின்னா யார் ஆக்சஸ் பண்ணலாம்? நீங்க அதை 8080 கொடுத்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்றீங்க. அதே மாதிரி இப்ப நான் கிரியேட் பண்ண போற கண்டெய்னர் ஒரு அப்பாச்சி கண்டெய்னர். அந்த அப்பாச்சிக்கும் நான் 80 கொடுக்க முடியாது, போர்ட் கான்ஃபிளிக்ட் வரும், அப்படி பண்ண முடியாது. சோ அதனால இவங்கள வேற ஒரு போர்ட் நம்பர்ல நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஆனா அவங்களையும் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா 8 வழியாவே ஆக்சஸ் பண்ணலாம். அப்ப இங்க எப்படி கொடுக்கணும்? 8081ல என்னோட ஹோஸ்ட் போர்ட் 80A தான். அதுல 8081க்கு நம்ம போனோம்னா இது அப்பாச்சியை ஆக்சஸ் பண்ணலாம். அந்த இமேஜோட பேரு HTTP. மேம் இப்போ நீங்க நேத்து 8080 போட்டு ஒரு தடவை இது பண்ணிட்டீங்கல்ல மேம், அதே நான் அங்கே போடலாம். நம்ம டிஃபால்ட்டா கொடுக்கறதா? ஓகே, இப்போ நீங்க இந்த क्वेश्चन கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒன்னு சொல்றேன். டோட்டலா நெட்வொர்க்ல எத்தனை போர்ட் இருக்கு? 0 to 65,535 போர்ட்ஸ் இருக்கு. இந்த போர்ட்ஸ்ல நம்ம கிட்ட நிறைய கேட்டகரி இருக்கு. எத்தனை போர்ட்ஸ் ரிசர்வ்ட் ஆன போர்ட்ஸ், எத்தனை போர்ட்ஸ் அன்ரிசர்வ்ட் ஆன போர்ட்ஸ். ரிசர்வ்ட் போர்ட்ஸ்னா ஆல்ரெடி புரோட்டோகாலுக்கு செட் ஆன போர்ட் நம்பர்ஸ். SSH ஓட போர்ட் நம்பர்
22. ஓகேவா? அந்த மாதிரி சில போர்ட் நம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. SSHன்ற புரோட்டோகாலுக்கு 22 தான் போர்ட் நம்பர். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகாத சில போர்ட் நம்பர்ஸை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க பாத்துட்டு வர போறீங்க. கேட்டகரிஸ், ரிசர்வ்டு போர்ட்ஸ் எத்தனை, அன்ரிசர்வ்டு போர்ட்ஸ் எத்தனை, இது ரெஜிஸ்டர்டு போர்ட்னும் சொல்லலாம், இல்ல ஸ்டாட்டிக் போர்ட்ஸ் எத்தனை, டைனமிக் போர்ட்ஸ் எத்தனை, எப்படி வேணாலும் இந்த கொஸ்டினை கேட்கலாம். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. சோ இந்த 65,536 போர்ட்ஸ்ல 0 ஒரு போர்ட் தான். ரேஞ்ச் தான் 0ல இருந்து இது வரைக்கும். டோட்டல் எவ்வளவு அப்படின்னா இவ்வளவு. ஓகேவா? இதுல எத்தனை போர்ட்ஸ் ரிசர்வ்டு, எத்தனை போர்ட்ஸ் அன்ரிசர்வ்டுன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். சோ நான் இப்ப சொன்னேன் இல்லையா, 8080, 8081 இவங்க எல்லாருமே அன்ரிசர்வ்டு கேட்டகரியில வர்றவங்க. நீங்க யாருக்கு வேணாலும் அதை அசைன் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா ஜெனி? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. சோ டாக்கர் பிஎஸ் போட்டோம்னா HTTPD கண்டெய்னரும் இருக்கு. இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? சேம் சர்வர், ஆனா 8081ல அப்பாச்சி. புரியுதா? ஒரே மெஷின் பட் டிஃபரெண்ட் கண்டெய்னர்ஸ், டிஃபரெண்ட் போர்ட் நம்பர்ல என்னால ஹோஸ்ட் பண்ண முடியுது. இது இண்டிபெண்டன்ட்டா ஓடுது, அது இண்டிபெண்டன்ட்டா ஓடுது. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இன்னும் டாக்கர் கமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஆல் டாக்கர் கமெண்ட்ஸ் டாக்கர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். நேத்தையே காமிச்சேன். நீங்க சும்மா டாக்கர்னு போட்டு பார்த்தாலே என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? இது இப்ப பார்த்தா உங்களுக்கு புரியாது எதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்னு. கொஞ்சம் பேசிக்ஸ்ல இருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அட்வான்ஸ்டு கமெண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுல டாக்கர் இன்ஃபோன்ற கமாண்ட் வந்து கம்ப்ளீட் ஆர்கிடெக்சரை பத்தி நீங்க ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட். அடுத்து டாக்கர் பிஎஸ்ன்றது ஆக்டிவ் கண்டெய்னர்ஸை பாக்குறது. டாக்கர் இமேஜஸ்ன்றது இமேஜஸோட லிஸ்ட பாக்குறது. டாக்கர் வேற என்ன பாத்தீங்க? ரிமூவ், ஸ்டாப் எல்லாம் பாத்தீங்களா? பாத்தீங்க. ஸ்டாப் பண்றது பாத்தீங்க, ரிமூவ் பாத்தீங்க. ரிமூவ் பண்ணி தான் அந்த சர்வரை நான் நீங்க க்ளோஸ் பண்ணேன். RMI பாத்தீங்க. கரெக்டா? அப்போ அது இல்லாம சில கமாண்ட்ஸ் வந்து நமக்கு டாக்கர்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா டாக்கர் இன்ஸ்பெக்ட் கமாண்ட். சோ கண்டெய்னர்ஸோட லிஸ்ட் நான் வச்சுக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு கண்டெய்னர் பத்தி நான் டெப்தா படிக்கணும்னு நினைக்கிறேன். படிக்கணும் இந்த சென்ஸ் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். திரும்பவும் சொல்றேன், நீங்க EC2 லெவல்ல மெஷின் லெவல்ல என்னென்ன பாத்தீங்களோ அது எல்லாமே டாக்கர் கண்டெய்னர்லயும் படிப்பீங்க. அங்க என்னென்ன படிச்சீங்க? எப்படி ஒரு மெஷின் கிரியேட் பண்றது, அதுல எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றது, அதுல எப்படி நம்ம வால்யூம்ஸ், இன்னும் பேக்கப், நெட்வொர்க் எல்லாம் எப்படி அசைன் பண்ணுவோன்றத பாத்தீங்க. சேம் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? இப்ப நான் எப்படி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றதுன்னு காமிக்கிறேன். அதுல எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுவோம்னு காமிப்பேன். அடுத்து அதுல எப்படி வால்யூம்ஸ் அசைன் பண்றது, அதுக்கு எப்படி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கொடுக்குறது எல்லாமே நம்ம பார்க்க தான் போறோம். பேக்கப் எடுக்கிறது எப்படி, அதை எப்படி இமேஜா மறுபடியும் கன்வெர்ட் பண்றது. சோ எல்லாமே இங்கேயும் நம்ம பாக்குறோம். திங்ஸ் அந்த டேர்ம் மட்டும்தான் டிஃபரெண்ட். அங்க மெஷின், இங்க கண்டெய்னர். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கண்டெய்னர் எந்த நெட்வொர்க்ல ஓடுது, இந்த கண்டெய்னருக்கு ஏதாவது ஐபி அட்ரஸ் இருக்கா, அந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்டு டேட்டா ஒரு கண்டெய்னரை பத்தி நீங்க பார்க்கணும்னா டாக்கர் இன்ஸ்பெக்ட் கமாண்ட். இன்ஸ்பெக்ட்னு போட்டு உங்க கண்டெய்னரோட ஐடி. இந்த இன்ஸ்பெக்ட்ன்றது வந்து கண்டெய்னருக்கு மட்டும் கிடையாது. டாக்கர்ல எதை பத்தி நீங்க டீடைல்டா பார்க்கணும்னாலும் இன்ஸ்பெக்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோ டாக்கர் இன்ஸ்பெக்ட் கண்டெய்னரோட ஐடி போட்டா என்ன காமிக்குதுன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் கண்டெய்னர் இங்க காட்டுது. பட் இது உங்களுக்கு இப்ப தெரியாது, புரியாது. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் காட்டுறேன். என்னது? கண்டெய்னர்ஸ்க்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த கண்டெய்னருக்கும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. அது டாக்கருடைய நெட்வொர்க்ல ஓடிட்டு இருக்கு. உங்க மெஷின்ஸ் எல்லாம் எந்த நெட்வொர்க்ல ஓடிட்டு இருக்கு? AWS நெட்வொர்க்கான VPCல ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் நெட்வொர்க்ஸ் எல்லாம் உண்டு. நீங்களும் ஓன் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்த பார்ட்ல நான் சொல்றேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க கண்டெய்னரை பத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நம்ம சும்மா போய் செக் பண்ணி பாக்குறதுக்கா இந்த கமாண்ட் நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஏதாவது ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். ரியல் டைம்ல எப்படி யூஸ் ஆகும்னு சொல்றேன். கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம், ரன் ஆகும். அதுக்கு அதுல ஏதாவது ட்ரபிள் வருது, அதை ஏதாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டெய்னருடைய இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபெச் பண்ற சிச்சுவேஷன்ல இந்த இன்ஸ்பெக்ட் கமாண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா எதுக்கு நான் போய் இந்த கண்டெய்னர் பார்க்க போறேன். சோ எப்பவாவது ட்ரபிள் ஷூட் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் கமாண்ட், அங்க என்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்த மாதிரி செக் பண்றப்போ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? இன்ஸ்பெக்ட் இல்லாம இப்போ ஒரு கண்டெய்னர்
எவ்வளவு மெட்ரிக்ஸை யூஸ் பண்ணுது. வாட் இஸ் மீன் பை மெட்ரிக்? CPU, RAM இந்த மாதிரி ரிசோர்சஸ் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கு. இங்க கிரியேட் ஆகிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் எந்த ரிசோர்சஸை யூஸ் பண்ணும்? எந்த சிஸ்டம் எந்த ரிசோர்சஸ் யூஸ் பண்ணனா EC2 மெஷினோட தான் யூஸ் பண்ணும். இதனுடைய RAM, இதனுடைய ப்ராசஸர் இவங்கள தான் யூஸ் பண்ணிக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ என்னோட அப்பாச்சி கண்டெய்னர் எவ்வளவு CPU RAM யூஸ் பண்ணிருக்கு, என்னோட Nginx கண்டெய்னர் எவ்வளவு RAM CPU யூஸ் பண்ணிருக்குன்னு செக் பண்ணனும்னா docker stats followed by container ID. இந்த அப்பாச்சியோடவே போடுறேன். docker stats-ன்ற கமாண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கான மெட்ரிக்ஸ் யூசேஜ் காட்டும். எவ்வளவு CPU யூஸ் பண்ணுது, எவ்வளவு மெமரி இது வரைக்கும் யூஸ் ஆயிருக்கு. சோ அந்த மாதிரி இதெல்லாமே காட்டும். இப்போ என்னுடைய மெஷினோடைய கெப்பாசிட்டி என்ன? ஸ்பெக் அது என்னன்னு சொல்லுவோம்? அதான் 1 GB RAM 1 ப்ராசஸரை நீங்க என்னன்னு சொல்வீங்க? T2 மைக்ரோ. ஸ்பெசிபிகேஷன் வந்து T2 மைக்ரோ. T2 மைக்ரோன்றது நான் எடுத்த பேசிக் லெவல் கெப்பாசிட்டி. அதுல 1 GB மெமரி தானே இருக்கு. அந்த 1 GB மெமரியில அது எவ்வளவு யூஸ் பண்ணிருக்குன்னு காட்டுது. ஓகேவா? அதாவது மொத்தமா இங்க போடல, இந்த கண்டெய்னருக்கு சாரி இந்த மெஷின்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்ல இது எவ்வளவு யூஸ் பண்ணிருக்குன்றத உங்களுக்கு இங்க காமிக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள என்ன நடந்தது, ஒரு கண்டெய்னருக்குள்ள என்ன நடந்தது ஈவென்ட்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் லாக்ஸ். இது எல்லாமே நீங்க மெஷின்ஸ்லயும் பார்த்ததுதான். ஒரு மெஷின் லெவல் லாக் கலெக்ட் பண்றது எப்படின்னு தெரியுமா? கிளவுட் வாட்ச்ல காமிச்சிருக்காங்களா? இப்படியா இப்போ ஒரு EC2 மெஷின் இருக்கு. இந்த EC2 மெஷின்ல என்ன ஈவென்ட் நடந்தது, என்ன ஹிஸ்டரி, என்ன நடந்தது, என்ன இன்ஸ்டால் ஆச்சு, என்ன ப்ராசஸ் ஆகுது எல்லாமே நீங்க செக் பண்ணணும்னா லாக்ஸ பார்க்கலாம் இல்லையா? லாக பார்க்கணும்னா அந்த மெஷினோட ஆக்ஷன்ஸ்லயே போயிட்டு மானிட்டர் அண்ட் ட்ரபிள் ஷூட்னு இருக்குல்ல, அதுல போயிட்டு சிஸ்டம் லாக் பாத்தீங்கன்னா லாக்ஸ் தெரியும். இது நமக்கு புரியுற மாதிரிலாம் இருக்காது. இது மெஷின் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணக்கூடிய டேட்டா. இதை பார்த்தா எது ரன் ஆகுது, என்ன ஓடுச்சு எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை மானிட்டர் பண்றதுக்குன்னு டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? நான் காமிக்கிறேன். ஒரு மெஷின் இருக்குன்னா அந்த மெஷின்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுன்ற சிஸ்டம் லெவல் லாக் வந்து இந்த மாதிரி ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். மெஷின் ஜெனரேட்டட் டேட்டா இது. அந்த மாதிரி என்னுடைய கண்டெய்னர்ல என்ன நடந்ததுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் லாக்ஸ் போட்டு கண்டெய்னர் ஐடி. சோ இதுல என்ன நடந்திருக்கு, HTTPன்றதை இன்ஸ்டால் பண்ணணும், அத HTTPன்ற ப்ராடக்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். அது மாதிரி பேசிக்கா நமக்கு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் லாக் கமெண்ட். இந்த லாகும் எப்ப யூஸ் ஆகும்னா ஏதாவது ட்ரபிள் வர்றப்போ, கண்டெய்னருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்க எப்படி அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்கன்றது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டான ஆன்சர் கொடுக்க முடியாது. சோ எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து லாக் கமெண்ட் போட்டு என் கண்டெய்னருக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்பேன். அதுல கொடுக்கக்கூடிய சொல்யூஷனை வச்சுதான் நம்ம அடுத்து அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலி இதுதான் உண்மை. சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு கேட்டா நீங்க ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு, ரன் பண்ண ஒரு கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? லாக் கமெண்ட் போட்டு என்னென்ன ஈவென்ட் நடந்ததுன்னு செக் பண்ணுவோம். எந்த ப்ராசஸருக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஸ்டாப் ஆனதுக்கான ரீசன் கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரி நான் சொல்யூஷன் எடுப்பேன்றதை நீங்க சொல்லணும். ஓகேவா? இது இதுவா இருக்கட்டும், இல்ல அட்வான்ஸ்டா நீங்க பார்க்க போற அடுத்த குபர்நெட்டிஸ்ன்ற டூலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இது நடக்கும். கம்பேர் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகேவா? சோ சும்மா இப்ப நான் கமாண்ட் போடுறேன்னா கமாண்ட் எங்க யூஸ் ஆகுதுன்றதும் தெரிஞ்சுக்கணும். ட்ரபிள் ஷூட் பண்றப்ப இதெல்லாமே யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து இப்ப என்னுடைய கண்டெய்னருக்குள்ள என்னென்ன ப்ராசஸர் ஓடுதுன்றதை நான் செக் பண்ணணும். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். நாட் ஒன்லி டாக்கர், ஒரு EC2 லினக்ஸ் மெஷின் இல்ல உபுண்டு மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல நீங்க நிறைய ப்ராசஸர் கொண்டு வரலாம். அப்பாச்சி ரன் பண்ணலாம், Nginx ரன் பண்ணலாம், வேற நிறைய ப்ராசஸர் நீங்க அட் எ டைம் ரன் பண்ணலாம். எத்தனை ப்ராசஸர் ஓடுதுன்றதை நீங்க பாக்கணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? லினக்ஸ் கமாண்ட் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டாப்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணணும். டாப்ன்ற கமாண்ட் போட்டோம்னா இப்ப என் மெஷின்ல போடுறேன், EC2 மெஷின்லயே டாப்ன்ற கமாண்ட் நான் போடுறேன், காட்டுதா? இதெல்லாமே ப்ராசஸர்ஸ். ஓகேவா? இந்த ப்ராசஸர்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ணுது, அதனுடைய ப்ராசஸர் ஐடி எல்லாமே காமிக்குது. PID அப்படின்னா ப்ராசஸர் ஐடி ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க.
ப்ராசஸர் ஐடி, எத்தனை ப்ராசஸர் என்னோட ஆக்டிவா இருக்குன்றத செக் பண்ண முடியும். இதே மாதிரி டாக்கர் கண்டெய்னர்ல நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் docker top followed by container id. அதுல என்ன ஓடிட்டு இருக்கு அந்த கண்டெய்னர்ல? HTTPD அப்பாச்சி கண்டெய்னரோட இதை போட்டு அதுல என்ன ப்ராசஸர் ஓடுதுன்னு நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். வெறும் அப்பாச்சி மட்டும் அதுல ஓடிட்டு இருக்கு. சோ டாப் கமாண்ட் போட்டா ப்ராசஸர்ஸ் நீங்க செக் பண்ணலாம். லாக்ஸ் கமாண்ட் போட்டா என்ன ஈவென்ட் நடந்ததுன்றத செக் பண்ணலாம். ஸ்டாட்ஸ் கமாண்ட் போட்டா மெட்ரிக்ஸை செக் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ரிக்ஸை அனலைஸ் பண்ணலாம். வேற இன்ஸ்பெக்ட் கமாண்ட் போட்டா அந்த பர்டிகுலர் கண்டெய்னரோ இமேஜையோ நீங்க டீடைல்டா ரீட் பண்ணி பார்க்க முடியும். சரியா? இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இது இல்லாம ரிமூவ் பண்றது எப்படி, ஸ்டாப் பண்றது எப்படி, இதெல்லாமே நான் பார்த்தோம். சோ இதெல்லாமே பேசிக்ஸ். ஒரு கண்டெய்னர் எப்படி கிரியேட் ஆகும், அதுல என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்ன்றதை நான் காமிச்சிட்டேன். ஒரு கண்டெய்னருக்குள்ள என்டர் ஆகணும்னா exec கமாண்ட் நேத்தையே காமிச்சேன். docker exec -it followed by container id /bin/bash போட்டீங்கன்னா கண்டெய்னருக்குள்ள வருவீங்க. இந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னால எடிட் பண்ண முடியும். நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிச்சேன். htdocs index.html cat போட்டா வியூ பண்ணும். சோ index.html cat வச்சு நீங்க ரைட்டும் பண்ணலாம், எடிட்டும் பண்ணலாம். சோ it worksன்ற கண்டென்ட் இங்க இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆச்சு, அங்க ஹோஸ்ட் ஆச்சு. கண்டெய்னர்ல என்னால பார்க்க முடிஞ்சது. இப்போ இதை எடிட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். VI அதாவது விம் எடிட்டர் இருந்தா எடிட் பண்ணிக்கலாம், இல்ல கேட் வச்சே எடிட் பண்ணிக்கலாம், எனிதிங். பட் உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரபிள் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, எரர் வந்ததுன்னு சொன்னீங்க, என்னால எடிட் பண்ண முடியலன்னு சொன்னீங்க. அதனால நான் மறுபடியும் காட்டுறேன். இப்போ இந்த கண்டெய்னர் என்ன OSல ஓடிட்டு இருக்கு. இந்த கண்டெய்னர் யாரு, என்ன கண்டெய்னர்? HTTPD கண்டெய்னர். நான் எடுத்த இமேஜ் என்னவோ HTTPD இமேஜ் உள்ள ஒரு கண்டெய்னர் தான். HTTPDன்ற ப்ராடக்ட் ரன் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு OS இருக்கணும்ல, அது என்ன OS? அன்னைக்கு நான் காமிச்சேனே, நான் எடுத்துட்டு வந்தது இந்த HTTPDன்ற கண்டெய்னர். இந்த HTTPD கண்டெய்னர் HTTPDன்ற இமேஜ் ப்ராசஸர் எனக்கு ரன் ஆகணும்னா கண்டிப்பா அதுக்கு கீழே OS இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அது என்ன OSல ரன் ஆகுது அத டாக்கர் ஃபைல்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, சோ டாக்கர் HTTPன்ற இமேஜ் பின்னாடி ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நான் ஓபன் பண்றேன். அந்த ஃபைல்ல என்ன OSன்னு போட்டிருக்கு, டெபியன்ன்ற OS. சோ அப்ப இந்த இமேஜ் எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா, HTTPன்ற இமேஜ் எப்படி கிரியேட் ஆயிருக்கும்னா ஃபர்ஸ்ட் OS இன்ஃபர்மேஷனை சொல்லிருப்பாங்க. அந்த OSல அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகணும்னு சொல்லிருப்பாங்க. அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஒரு இமேஜா நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அந்த இமேஜை நம்ம ரன் பண்ணி தான் அப்பாச்சியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். AMI நினைச்சு பாருங்க, AMIல வெறும் OS இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருந்தது. அந்த OS தானே நீங்க ரன் பண்ணி அதுல அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றது, அதுல என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்றது, அதுல டாக்கர் இன்ஸ்டால் பண்றது, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ OS இன்ஃபர்மேஷன் புரியுதா இல்லையா? OS இன்ஃபர்மேஷன் அதுக்கு மேலதான் உங்களுடைய மிடில்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா நம்ம கால் பண்றது அது HTTPD இமேஜ்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி இது என்ன OS இப்போ அப்படின்னா டெபியன் OSன்னு கண்டுபிடிச்சாச்சு. டெபியனும் உபுண்டு மாதிரியே தான். டெபியன், உபுண்டு எல்லாருமே லினக்ஸ் கேட்டகரியில வர்றவங்க தான். இதோடைய ரெபாசிட்டரி பேரு apt install vim கொடுத்தனா இப்ப எனக்கு லொகேட் unable to locate வருது. அப்போ apt update இல்ல நீங்க apt get updateன்னு கொடுத்து பாருங்க, வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, apt -get கொடுத்து பாருங்க. இப்படியும் கொடுக்கலாம் ரெப்போ பேரு. ஓகேவா? apt get install vim கொடுத்தாலும் வரும். இப்போ vim எடிட்டரை யூஸ் பண்ணி, அதாவது VI எடிட்டர், VI தான் நம்ம vimன்னு சொல்றோம். VI எடிட்டரை யூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம். it works எடுத்துட்டு சேவ் பண்ணவே இல்லை.
8 ஒர்க்ஸ் எடுத்துட்டு சும்மா திஸ் ஒர்க்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம அப்பாச்சி மெஷினை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா திஸ் ஒர்க்ஸ். ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன கண்டென்ட் அவனா ஒரு சாம்பிள் இமேஜ கொடுத்திருக்கான். அந்த இமேஜ்ல ஒரு அப்ளிகேஷன் ஓடுற மாதிரியும் கொடுத்திருக்கான். அதை நான் ஜஸ்ட் எடிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா? புரியுதா? இதெல்லாம் நீங்க ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்ததே தான் நான் ரிவைஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ராவா 4 கமாண்ட சொல்லி கொடுத்திருக்கேன். புரியுதா? சோ நம்ம இப்போ டாக்கர் ஃபைல் அப்படின்றத எழுத போறோம். வாட் இஸ் மீன் பை டாக்கர் ஃபைல்? ரிக்வயர்மெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃபைல். அந்த ஃபைல் எழுத ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன ரெக்வயர்மெண்ட்ன்றது தெரியணும். ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாக்கர் ஃபைல் நம்ம எழுத போறோம். அந்த டாக்கர் ஃபைலுக்கான ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னா, சேம் மெஷின்ல, அதாவது உங்களுடைய EC2 மெஷின்ல டாக்கர் இன்ஜின் வச்சிருக்கீங்க. அந்த டாக்கர் இன்ஜினை யூஸ் பண்ணி இப்போ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறீங்க. இந்த கண்டெய்னர் யாருக்காக கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பர் ஆர் எனி யூசர். அந்த யூசர் கண்டெய்னர் கேக்குறாரு, கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த கண்டெய்னர்ல என்னென்ன இருக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா விம். அது யாரு? BI எடிட்டர். எடிட்டர் வந்து என்ன, டெவலப்பருக்கு எடிட்டர் தேவைப்படலாம். சோ அதனால விம்ன்றத கேக்குறாங்க. கூடவே wget-ன்றத கேக்குறாங்க. wget பாத்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி CDCP-ல பாத்திருப்பீங்க, நிறைய கிளாஸ்ல பாத்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? wget-னா ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்களோட விண்டோஸ் மெஷின்ல, லேப்டாப்ல ஏதாவது டவுன்லோட் பண்ணணும், ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னா குரோம்க்கு போறீங்க, ஃபைலை செலக்ட் பண்றீங்க, டவுன்லோட் பண்றீங்க. அதே மாதிரி லினக்ஸ்ல லிங்க் யூஸ் பண்ணி ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா wget-ன்ற பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். wget-னு கொடுத்து அந்த பர்டிகுலர் லிங்க் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் அப்படியே டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? சோ wget-ஐ யூஸ் பண்ணி ஏதாவது டவுன்லோட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நிறைய இடத்துல இதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ வேணா பார்க்காம இருந்திருக்கலாம், வரக்கூடிய கிளாஸஸ்ல நிறையவே நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி wget-ன்ற பேக்கேஜும் விம்ன்ற பேக்கேஜும் வேணும்னு சொல்லி நம்ம யூசர் ஒருத்தவங்க கேக்குறாங்க. இப்போ இதுதான் நம்ம ஃபைலா எழுத போறோம். சோ ஃபைல் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மெஷின்ல போயிட்டு இந்த கண்டெய்னர்ல இருந்து நான் எக்ஸிட் ஆயிடுறேன். எக்ஸிட் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஃபைல் எழுதுறதுக்கு ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்றேன். மேக் டைரக்டரி ஃபைல் ஃபார் விம். என்னுடைய ஃபோல்டர் பேர் என்ன? ஃபோல்டர் பேரு ஃபைல் ஃபார் விம். அந்த ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் பண்றேன். ஃபைல் ஃபார் விம்ல மூவ் பண்றேன். அங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இது ஃபோல்டர் பேரு, நான் இப்போ கிரியேட் பண்ண போறதுதான் ஃபைல். சோ அந்த ஃபைலோட பேர் என்ன அப்படின்னா டாக்கர் ஃபைல். ஓகேவா? இந்த பேர்ல தான் டாக்கர் ஃபைல் இருக்கணும், வேற எந்த நேம்லயுமே நீங்க கொடுக்க கூடாது. D caps F small, இதுதான் டாக்கர் ஃபைலுடைய சின்டாக்ஸ். சோ இதை ஓபன் பண்ணி நம்ம ஃபைல் எழுத போறோம். உங்களுடைய ரெக்வயர்மெண்ட் என்ன? விம் wget இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் ஒண்ணு உங்களுக்கு கிரியேட் ஆகணும். அதுக்கு இப்பதான் நம்ம ஃபைலே எழுத ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் விம்மும் wget-ம் இன்ஸ்டால் ஆகணும்னா அதுக்கு ஒரு OS இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. ஏதாவது ஒரு OS-ல தானே இதை டவுன்லோட் பண்ண முடியும். எந்த OS உங்களுக்கு வேணும்? அத வந்து ஃப்ரம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது எல்லோ கலர்ல மாறிடும். அப்படின்னா டாக்கர் ஃபைல் தான் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஃப்ரம் எனக்கு வந்து உபுண்டு OS-ல விம்மும் wget-ம் இன்ஸ்டால் ஆகணும்ன்ற மாதிரி நான் சொல்ல போறேன். ஃப்ரம்னு போட்டீங்கன்னா எந்த OS-ன்றது சொல்லணும். இது வந்து உங்க மெஷின் OS கிடையாது. கண்டெய்னர் என்ன OS-ல இருக்கணும்ன்றத நான் சொல்றேன். ஓகேவா? எனக்கு ஒரு அப்ப என்ன கண்டெய்னர் இப்ப எனக்கு கிரியேட் ஆகும்? உபுண்டுவை பேஸா வச்சு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். சோ அதுதான் ஃப்ரம் உபுண்டுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து மெயின்டெய்னர், அதாவது அந்த கண்டெய்னருக்கு ஒரு மெயின்டெய்னர் பேரை கொடுக்குறீங்க. அது மேண்டேட்டரி கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க விடவும் செஞ்சுக்கலாம். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஒரு ஈஸியா இருக்குமேன்றதுக்காக நான் சொல்றேன். அடுத்து உபுண்டு OS எடுத்துக்கோ. அந்த உபுண்டு OS-ல இப்ப நான் சொல்ற கமாண்ட ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். ரன் apt. உபுண்டோட ரெபாசிட்டரி பேர் என்ன? apt. லினக்ஸோட ரெப்போ பேரு m. ஞாபகம் வச்சுக்கோங்க, m apt. சோ apt or apt get எதை வேணா கொடுத்துக்கலாம். ஒரு சேஃபர் சைடுக்கு இதவே கொடுத்துக்கலாம். இதை போடாம நான் மார்னிங் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தேன், எரர் வந்துச்சுதான். சோ apt-யும் கொடுத்துக்கலாம், apt get-ம் கொடுத்துக்கலாம். சோ apt get அண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். சேஃபர் சைடுக்கு நீங்க அப்டேட் பண்ணியே ரன் பண்ணுங்க. அடுத்து ரன்
apt get install என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் vim wget அவ்வளவுதான். இப்ப என்ன தெரியுதுன்னா ubuntu os எடுத்துக்கோம். OSனா OS எடுக்க மாட்டாங்க. ubuntu பேர்ல ஒரு இமேஜ் இருக்கு தெரியுமா டாக்கர் ஹப்ல, அந்த இமேஜை எடுத்து அந்த இமேஜோட டாப்ல wget இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணும், vim இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணும். சோ டவுன்லோட் உங்களுக்கு ஆயிடும். இவ்வளவுதான் சிம்பிளா. இப்ப எனக்கு OS கிடையாது, இமேஜ் எடுத்துக்கொண்டதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபைல ரன் பண்றதுதான். ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? docker build hyphen t. t னா tag. இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த இமேஜுக்கு பேரு, அந்த இமேஜோட பேர் நான் என்ன வைக்கிறேன்னா vim image அப்படின்னு வைக்கிறேன். எந்த ஃபைல் அது ரன் பண்ணணும்? டாக்கர் ஃபைல். அந்த ஃபைல் எங்க இருக்கு? சேம் பாத்ல தான் இருக்கு. அப்போ டாட்னு கொடுத்தா present directory, டாட்னா கரண்ட் டைரக்டரின்னு அர்த்தம். கரண்ட் டைரக்டரியில உள்ள டாக்கர் ஃபைலை எடுத்து ரன் பண்ணி vim இமேஜா கொடுன்னு சொல்லி நான் டேக் பண்ணி வச்சிருக்கேன். சோ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் from ubuntuன்ற இமேஜ ஹப்ல இருந்து புல் பண்ணுது. அந்த இமேஜ் புல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன ஒவ்வொரு கமாண்டையும் அது ரன் பண்ணும். ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் wget-உம் vim-உம் டவுன்லோட் பண்ணுது. புரியுதா? vim wget இதெல்லாமே வந்து கண்டெய்னர் எந்த கண்டெய்னர்லயுமே இருக்காது. நம்ம யூஸ் பண்ற மெஷின்ஸ்ல மட்டும் அப்புறம் எப்படி இருக்குன்னா அது அமேசான் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்த பேக்கேஜஸ். அந்த மாதிரி கண்டெய்னர்ல கிடையாது, நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த டிஃபரன்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ நவ டாக்கர் இமேஜஸ்னு போட்டா எனக்கு என்னென்ன இமேஜஸ் அங்க இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண nginx httpd இருக்கும். அடுத்து என்ன இமேஜ்? ubuntu இருக்கும். நான் ஃபைனலா கிரியேட் பண்ண vim இமேஜும் இருக்கும். சோ டாக்கர் இமேஜ் போட்டா இந்த ரெண்டு பேரையும் விட்டுருங்க. ubuntu, ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல யார் இருந்தாங்க? ubuntu தான். அந்த ubuntu-வை யூஸ் பண்ணி தான் இந்த vim இமேஜ்ன்றது கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த vim இமேஜ் அப்படின்ற இமேஜ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? OS இன்ஃபர்மேஷனும் இருக்கு, vim இன்ஃபர்மேஷனும் இருக்கு, wget இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இப்போ இதை நான் கண்டெய்னரா லான்ச் பண்ணேன் அப்படின்னா மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் எனக்கு கிடைக்கும். புரியுதா? சோ டாக்கர் கமாண்ட் run hyphen itd hyphen hyphen name vim container கொடுத்துட்டு இதுக்கு போர்ட் நம்பர் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவசியம் கிடையாது. இது ரெண்டு பேக்கேஜ் தான். இது வந்து ப்ராசஸர் கிடையாது, சும்மா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம டவுன்லோட் பண்றோம். போர்ட் நம்பர் தேவை கிடையாது, அந்த பாராமீட்டரை நீங்க விட்டுறலாம். அடுத்து எந்த இமேஜோ அந்த இமேஜோட பேரு vim image. இந்த மாதிரி ஒரு டேக் வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு கண்டெய்னர் ரெடின்னு அர்த்தம். டாக்கர் ps இருக்கா? vim இமேஜை யூஸ் பண்ணி vim கண்டெய்னர் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த vim கண்டெய்னருக்குள்ள போய் பார்ப்போம், நமக்கு vim-உம் இருக்கா wget-உம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கமாண்ட் கண்டெய்னருக்குள்ள போறதுக்கு டாக்கர் exec hyphen it கண்டெய்னரோட id followed by /bin/bash. இப்ப கண்டெய்னருக்குள்ள வந்துட்டோம். அதுல நான் என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா vi எடிட்டர் இருக்கான்றதை செக் பண்றேன். இருக்கா? vim எடிட்டர் வந்துருச்சு. அடுத்து wget என்ன காட்டுது? மிஸ்ஸிங் URL தான் காட்டுது, wget not found ன்னு காட்டல. wget-ஐ ஃபாலோ பண்ணி நீங்க ஏதாவது லிங்க் கொடுக்கணும்ல, அந்த லிங்க் தான் கேக்குது. ஓகேவா? which means wget கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க wget யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு URL கொடுத்து ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன கேட்டனோ அது எல்லாமே வந்துருச்சா? vim கேட்டேன், wget கேட்டேன், எந்த OS-ல கேட்டேன்? ubuntu-ல. மூணுமே கான்ஃபிகர் ஆயிடுச்சு. சோ இதுல டெவலப்பர் எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ரெடி. அவருக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இதுல வேணும்னு சொல்றாரு. git அப்படின்னு ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க. gitன்ற டூல் நீங்க கிளாஸஸ்ல படிப்பீங்க அடுத்தடுத்து. சோ gitன்றதும் இப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் மாதிரி தான். இதையும் கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? என்னென்ன ஐடியா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். git அந்த கண்டெய்னர்ல வரணும்.